ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம டேட் அண்ட் நம்பர் ஃபார்மேட்ஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நல்லா சமைப்பேன். என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. சரி, இந்த வீடியோக்கான எக்ஸாம்பிளாக எனக்கு சமைக்க தெரியும் அப்படின்றத நம்ம எல்லாரும் அசியூம் பண்ணிக்கலாம். நான் எப்படிப்பட்ட ஒரு சமையல்காரனா, எனக்கு சமைக்க தெரியும். ஆனால் எப்போ நல்லா சமைப்பேன்னா, எனக்கு தேவையானது எல்லாம் அது கரெக்டான டப்பாவில் போட்டு இருக்கணும். லைக் சால்ட்டுனா சால்ட்டு, மஞ்சள் பொடி இது, மிளகா பொடி இது, கரம் மசாலா இதுன்னு கரெக்டான டப்பாவாக போட்டு எனக்கு கொடுத்தா, நான் யூடியூப் பார்த்து இது இவ்வளோ போடணுன்றது நல்லா சமைச்சிருவேன். பிரியாணியும் நல்லா வந்துடும். ஆனால் இன்கேஸ் டப்பாவில் போடும்போது யாராவது ஒருத்தர் மஞ்சப்பொடி இருக்க வேண்டிய டப்பாவில் கரம் மசாலாவையும், கரம் மசாலா இருக்க வேண்டிய டப்பாவில் பெப்பர் பொடியும் போட்டு வச்சுட்டாங்கன்னா பிரியாணி எப்படி இருக்குன்றது நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இதே சினாரியோ தான். அது இருக்க வேண்டிய இடத்துல அதுக்குரிய ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த டேட்டாவை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நம்ம இப்போது ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து டேட்டா தப்பான ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வரும் அண்ட் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்த்துடலாமா? இப்போது ஸ்க்ரீனில் நம்மக்கிட்ட ஒரு மளிகை ஜாமான் லிஸ்ட் இருக்குது. அதில் 4 ஐட்டம் இருக்குது. அதில் எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்றது நம்ம அடுத்த காலமில் போட்டு வச்சுருக்கோம். மளிகை ஜாமானா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு எனக்கு தெரியாது. எனக்கு என் தம்பி ஒருத்தர் இருக்கான் ஊரில், அவன் தான் ஞாபகம் வருவான். என்ன விஷயம்னா, வீட்டில் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தேவைன்றதை யோசிக்கவே மாட்டாங்க. அடுப்பில் எடுத்து வச்சுட்டு தான் அவங்க அம்மா தம்பி இது போய் வாங்கிட்டு வா, தம்பி அது போய் வாங்கிட்டு வான்னு அவனை ஒரு 10 தடவை அனுப்புவாங்க. இதுவும் இந்த பக்ரீத் அப்பெல்லாம் எல்லா வீட்லேயும் பெரிய சமையல் நடக்கும் இல்லையா? இந்த பைபிள் எல்லா வீட்டுக்கும் இவன் தான் காமன் சப்ளையர் மாதிரி. எல்லா கடைக்கும் இவனை தான் எல்லா வீட்டுக்கும் அனுப்புவாங்க. வீட்டில் ரொம்ப சின்ன பையன் தான் இந்த நிலமை தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் நமக்கு சமைக்கிறது அண்ட் மல்லிகா ஜாமான் லிஸ்ட்னாலே அவன் தான் ஞாபகம் வருவான். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 4 ஐட்டம் இருக்குது. அதோட குவான்டிட்டி என்னன்றது ரைட் சைடில் இருக்குது. இதை நம்ம சின்னமா பேப்பரில் எழுதுகிறோம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதுவே போதுமானது. ஆனால் இது உங்கள் கம்பெனிலேயோ இல்லாட்டி காலேஜ்லேயோ பெருசாக ஏதாவது ஒரு டேட்டா இருக்குது, அதில் உங்ககிட்ட குவான்டிட்டி இருக்குது. அதை நீங்கள் எவ்வளோ கேஜி அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணணும்னா டேட்டா இப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னா யூஸ்வலாக சம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அது பரவாயில்ல. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை எடுக்கிறேன். சம் அப்படின்ற ஃபார்முலா என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் கூட்டி சொல்லும். இப்போது 10 + 10 = 20 அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லும். அந்த ஃபார்முலா நான் இங்கே போட்டேன்னா இது 0 காமிக்குது. ஏன்னா எக்ஸல் இது எதையுமே நம்பராக கன்சிடரே பண்ண மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா நம்ம நம்பரையும் டெக்ஸ்ட்டையும் சேர்த்து வச்சுருக்கோம். புரியுதுங்களா? ஸோ எக்ஸலுக்கு இது 10ன்றது அதுக்கு புரியாது. என்ன ப்ரோ அவ்வளோ ஈஸி புரியாது? ஆமாங்க, கம்ப்யூட்டருக்கு புரியணும்னா நம்ம தெளிவாக அதுக்கு உரிய முறையில் நம்ம போடணும், அப்போ தான் அதுக்கு புரியும். ஸோ இது ஐடியலாக இந்த நம்பர்ஸையும் டெக்ஸ்ட்டையும் எப்படி போடணும்னா, எக்ஸலில் பொதுவாகவே நம்ம காலம் கிரியேட் பண்ணுறோன்னா அந்த காலமோட ஃபார்மேட் என்னன்றது நம்ம டிசைட் பண்ணிடணும். இந்த காலமோட ஃபார்மேட் நம்பர் அப்படின்னா நம்பர், இந்த காலமோட ஃபார்மேட் டெக்ஸ்ட் அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் பிரிச்சுட்டேன், 10ஐயும் கேஜியும் பிரிச்சுட்டேன். இங்கே 1, இங்கேயும் கேஜி தான். இங்கே 5, இங்கே லிட்ரு. அண்ட் இங்கே 500 நம்ம கேஜி அப்படின்றதுனால நான் 0.5ன்னு போட்டுக்கிறேன். இங்கே கேஜின்னு போட்டுக்கிறேன். நான் இதை கன்வெர்ட் பண்ணுறேன், பட் எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். இப்போ இதே ஃபார்முலாவை நான் இங்கே போட்டேன்னா எனக்கு 16.5ன்னு வருது. ஏன்னா நான் இதை ஒரு நம்பராக போட்டிருக்கேன். ஸோ இப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் எரர்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு காலம் இருந்ததுன்னா அந்த காலமில் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் டேட்டா தான் ஐடியலி இருக்கணும். அது எதர் நம்பராக இருக்கலாம், இல்லாட்டி டேட்டா இருக்கலாம், இல்லாட்டி டெக்ஸ்டாக இருக்கலாம். பட் என்னதுன்றதை நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு அதை மட்டும்தான் அந்த காலத்தில் நம்ம போடணும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஆனால் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன எக்ஸப்ஷன்ஸ்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேன் நம்பர் எடுத்துக்கலாம், சரிங்களா? இல்லாட்டி நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். அதெல்லாம் பை டிஃபால்ட்டாகவே நமக்கு டெக்ஸ்ட்டு நம்பர் சேர்ந்து தான் வரும். அதை நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, அதை நம்ம அப்படியே டைப் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸல் அந்த பர்டிகுலர் டேட்டாவை டெக்ஸ்ட்டாக தான் கன்சிடர் பண்ணும். அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் அந்த ஃபார்முலாஸையோ ஃபங்க்ஷனையோ அந்த காலமில் யூஸ் பண்ண முடியாது. நம்பர் அண்ட் டேட் காலம்ஸில் தான் 70-80% ஆஃப் எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸும் ஃபார்முலாஸும் ஒர்க் ஆகும்.
அதனால் கரெக்டான நம்பர்ஸை கரெக்டான காலமில் கரெக்டான ஃபார்மேட்ஸில் வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளால் எக்ஸலை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். புரிகிறதா? நம்ம இப்போது அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து டேட் தான் வந்து இருக்கிறதுலே நிறைய எரர் காஸ் பண்ணுற திங். அட்லீஸ்ட் எனக்கு நான் பார்க்குற எக்ஸலில் என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வரவங்க கிட்ட நிறைய பொதுவாக பார்க்குறது வந்து டேட் எரர்ஸ் தான். சரிங்களா? நம்ம டேட் ஒன்று போடுவோம், அது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நம்பராக வர வாய்ப்பு இருக்குது. இது ஆக்சுவலாக டேட்டு தான், ஆனால் இது வந்து ரா நம்பர் ஃபார்மேட்டில் இருக்குது. இது என்ன டேட்டுன்றது நமக்கு புரியாது. கரெக்டு தானே? செகண்ட் வந்து ஆம்பிக்யூட்டி. இது வந்து ரொம்ப கேவலம் தான், பட் எனக்கு அடிக்கடி வர்றது வந்து இந்த ஆம்பிக்யூட்டி அப்படின்றது அந்த கொஸ்டின் மார்க் வந்துடும். அதாவது இப்போ வந்து இது 5வது மாதத்தில் இருக்க 6ஆம் தேதியா இல்லை 6வது மாதத்தில் இருக்க 5ஆம் தேதியா அப்படின்ற கன்ஃபியூஷன் எப்போவுமே எனக்கு வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆம்பிக்யூட்டி இருக்க டேட்ஸ் இருக்கும். அடுத்து வந்து நம்ம இஷ்டத்துக்கு டைப் பண்ணுறது டெக்ஸ்ட் எரர். அதாவது இங்கே வந்து 15th August 2026 நம்ம பேப்பரில் எழுதுற மாதிரி TH அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டா அதுவும் வந்து டேட்டா வந்து எக்ஸலுக்கு புரியாது. தேர்டு வந்து இந்த மாதிரி டாட் வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு ஆண்ட் போட்டு அந்த மாதிரி நடுவில் இருக்க அந்த டெசிமீட்டர்னா ஏதோ சொல்லுவாங்க, அதுக்கு வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணால் அதுவும் எக்ஸலுக்கு புரியாது. ஸோ இது எப்படி ப்ரோ கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இங்கே இருக்க டேட்டாவை எடுத்து இங்கே போட்டுக்கிறேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு லைன் ஐட்டம் வந்து ஆக்சுவலாக டேட் தான். சரிங்களா? இந்த டேட்டில் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஜென்ரலாகவே ஃபார்மேட்டிங்க்கு இந்த ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்மேட் செல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜெனரல் அப்படின்ற இதில் தான் இருக்குது இப்போ. சரிங்களா? இதில் நம்ம இப்போ வந்து டேட் அப்படின்னு உங்களுக்கு டைரெக்டாகவே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் டேட் ஃபார்மேட்ஸ் காமிக்கும். ஏன்னா ஒரு கண்ட்ரிலையும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்குது. இப்போ நம்ம வந்து நமக்கு பொதுவாக புரிகிற மாதிரி ஒரு ஃபார்மேட்டே வச்சுக்குவோம். டேட்டு, அப்புறம் மாதத்தோட பேர், அதுக்கப்புறம் இயர், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டே வச்சுக்குவோம். இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா இங்கே வந்து ஃபார்மேட் மாறிடும். புரியுதுங்களா? நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆக்சுவலாக டேட்டு தான். எக்ஸலுக்கு அது டேட்டுன்னு புரியுது, அதில் நீங்கள் ஃபார்முலாலாம் போட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் நமக்கு அது என்னன்னு புரியலையே. ஸோ கரெக்டான டேட் ஃபார்மேட்டில் வைக்கிறதுனா நமக்கும் அது என்ன டேட்டுன்றது புரியணும், எக்ஸலுக்கும் அது என்ன டேட்டுன்றது புரியணும். ரெண்டு பேத்துக்குமே புரியணும். அப்போ தான் அந்த டேட்டாவை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது எக்ஸாம்பிளில் வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆக்சுவலாக டேட் தான். ஃபார்மேட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. நான் வந்து இதையும் வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் போயிட்டு நம்ம செலக்ட் பண்ண ஃபார்மேட்லேயே அதே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இதுவும் டேட் ஃபார்மேட் தான். மூணாவது எக்ஸாம்பிள் போனோம்னா அங்கே தான் ஒரு கொஸ்டின் மார்க். இதில் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபார்மேட் செல் போயிட்டு டேட்டுக்கு போயிட்டு நீங்கள் என்ன தான் ஆப்ஷன் செலக்ட் பண்ணாலும் மாறாது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 எரரில் வந்து ஆக்சுவலாக அது ஆல்ரெடி டேட்டா தான் இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்குது, அது நமக்கு புரிகிற மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் நம்ம மாற்றிருக்கோம். மூணாவது எக்ஸாம்பிள் வந்து டேட் ஃபார்மேட்டே கிடையாது. இதை வந்து டெக்ஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கு எக்ஸல். சரிங்களா? இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த TH தூக்கணும். ஏன்னா அது வந்து யூஸ்வலாக டைப் பண்ணும்போது வராது. அந்த TH தூக்கினோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட்டே மாறிடுச்சு பாருங்கள். 15th August 2026 மாறிடுச்சு பாருங்க. நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து நமக்கு முன்னாடி ராவாக வந்த ஃபார்மேட்டு. இதில் போயிட்டு இந்த TH அப்படின்றத தூக்கி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராப்பரான டேட் ஃபார்மேட்டுக்கு அது மாறிடும். மூணாவது எக்ஸாம்பிளும் நாலாவது எக்ஸாம்பிளும் உங்களுக்கு அதே தான். நீங்கள் என்ன தான் போயிட்டு டேட் ஃபார்மேட்டை வந்து மாற்றினாலும் அது வந்து மாறாது. ஏன்னா அதை வந்து டேட்டாவே கன்சிடர் பண்ண மாட்டேங்குது. இப்போ நான் இந்த ஸ்பேஸையும் தூக்கிட்டு இந்த இடத்துல ஒரு ஹைஃபன் போட்டுருன்னு வச்சுக்கோங்க, டேட் ஃபார்மேட்டாக மாறிடுச்சு. ஸோ ஹைஃபன்ன்றது அண்ட் ஸ்லாஷ் இது ரெண்டும் வந்து ஜென்ரலாகவே இந்த சிம்பிள்ஸ் வந்து நமக்கு டேட்டுக்கு ரெக்கக்னைஸ் ஆகும். ஸோ ஒரு நல்ல டிசைன் உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு ஏதாவது ஒரு ஃபார்மேட் இருக்கும், அந்த ஃபார்மேட் மெயின்டைன் பண்ணுங்கள். யூஸ்வலாக வந்து டேட்டு, மந்த்து, இயர் அப்படின்றது தான் நமக்கு அட்லீஸ்ட் எனக்கு இந்தியாவில் ஜென்ரிக்காக யூஸ் பண்ணுற ஃபார்மேட்டு. இந்த டேட்டு, மந்த்து, இயர்ன்றதுல மந்த் வந்து நிறைய பேர் நம்பராக யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து மார்ச்னா MARன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஐ ரெக்கமெண்ட் அந்த ஃபுல் மந்தோட பேரை போட்டுருங்க, அது ரெக்கமெண்டட். ஏன்னா அந்த ஆம்பிக்யூட்டி வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அட்லீஸ்ட் ஷார்ட் மந்த் MARனாவது போடுங்க, 3ன்னு போடுறதுக்கு பதிலாக நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுதான் செகண்ட் டைப் ஆஃப் ஃபார்மேட்டிங். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்தோம், இப்போ டேட் பார்த்தோம். மூணாவது இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், காசு. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா?
நம்மக்கிட்ட 4 லைன் ஐட்டம் இருக்குது. லேப்டாப்பு, மவுஸு, கீபோர்டு, மானிட்டர். இந்த 4 விஷயம் வாங்கணும். அதுக்கான வேல்யூவை நான் இங்கே போட்டுட்டேன். சரிங்களா? இது ப்ராப்பர் நம்பராக தான் இருக்குது ஆல்ரெடி. நான் இப்போ வந்து சம் போட்டேன்னா எனக்கு வந்து எவ்வளோன்றது காமிக்கணும். எனக்கு வந்து 69,000 சம்திங் வருது. சரிங்களா? ஸோ இது ஆல்ரெடி கரெக்டான நம்பர் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. கரெக்டாக தானே இருக்குது. அப்புறம் எதுக்கு மாற்றணும்னா ஆப்ஷன் இருக்குது, கற்றுக்குவோம். ஸோ இந்த ரா அமௌண்ட்டை வந்து நான் காப்பி பண்ணி திருப்பி போட்டுக்கிறேன் இங்கே உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டேரெக்டாகவே நம்ம இதை வந்து கரன்சியாக மாற்றுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பட் நம்ம இப்போது ஃபார்மேட் செல் அப்படின்னு ஒரு செக்ஷன் பார்த்தோம் இல்லையா? அதாவது எந்த டேட்டாவை மாற்றணுமோ அதை ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல் அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா அங்கே வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரன்சி அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? இங்கே வந்து உலகத்தில் நமக்கு தேவையான எல்லா கரன்சியோட ஃபார்மேட்டும் இருக்கும். நமக்கு தேவையானது வந்து ருப்பி. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பரான கரன்சி ஃபார்மேட்டுக்கு இது வந்துடும். அது என்ன ப்ராப்பரான கரன்சி ஃபார்ம்னா இது பார்த்தீங்கன்னா 55,000 55க்கு அப்புறம் அந்த கமா வந்துடுது. நம்ம நார்மலாக பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா ஃபார்மேட்டு, அந்த மாதிரி கரெக்டான ஃபார்மேட்டுக்கு வந்து அந்த நம்பர் வந்துருச்சு. இப்போ இதே ஃபார்மேட்டை நம்ம மற்றதுங்களுக்கும் அப்ளை பண்ணிடலாம். நம்ம இதே மாதிரி ஃபார்மேட் செல் போயிட்டு ஸோ இப்படி நம்ம வந்து இது பண்ணிடுறேன் குயிக்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. கரன்சியில் போயிட்டு நம்பர் கொடுத்தாச்சு, வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ இதே சம் ஃபார்முலாவை நான் இங்கே போட்டேன்னா இந்த மாதிரி நம்பராக தான் வருது. ஏன்னா நான் இந்த செல்லோட ஃபார்மேட்டையும் கரன்சி ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு எக்ஸல் அனுப்புகிறோம், அதில் ஃபினான்ஷியல் டேட்டா இருந்துச்சுன்னா இதை பார்த்தா இட் வில் மேக் மோர் சென்ஸ் டு தெம் தேன் திஸ் டேட்டா. புரியுதுங்களா? ஸோ இதை பார்த்தா அவங்களுக்கு புரிதல் வந்து பெட்டராக இருக்கும், அவங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். கரெக்டு தானே? ஸோ இப்படி தான் நம்பர், டேட், கரன்சி இந்த மாதிரி 3 விஷயங்களில் நம்மளால் கரெக்டாக ஃபார்மேட் பண்ண முடியும். புரியுறதா? ஓகே. இப்போ நம்ம இந்த 3 விஷயத்தையும் பார்த்துட்டோம். ஆனால் ஒரு தடவையும் போயிட்டு நான் வந்து ஒரு இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ப்ரோ, நான் இப்போ எல்லாத்துக்கும் அந்த ஃபார்மேட்டை மாற்றணும். ஒரு தடவையும் போய் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல் போயிட்டு பிக் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. எக்ஸலுக்குள்ளே ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்ன பண்ணுவோம்னா ஒரு செல்லில் இருக்க ஃபார்மேட்டை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு செல்லில் போட்டுரும். டேட்டாவை டிஸ்டர்பே பண்ணாது, வெறும் ஃபார்மேட்டை மட்டும் காப்பி பண்ணும். ஃபார்மேட்னா இந்த ஃபார்மேட் டைப் மட்டும் இல்லை, அதுக்கு ஏதாவது போல்டு பண்ணியிருக்கீங்க, கலர் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்தையுமே காப்பி பண்ணிடும். அதாவது அந்த செல்லுக்கான மொத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணி நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அந்த செல்லில் போட்டுரும். இப்போ உங்களுக்கு நான் ஒரு குயிக் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த 55,000 இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த 55,000மும் இதை மாதிரி மாறணும். நான் யூஸ்வலாக இதை இங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மாற்றலாம். பட் எனக்கு அதை பண்ணுறதுக்கு சோம்பேறியாக இருக்குது. எத்தனை தடவை பண்ண முடியும்? கரெக்டு தானே? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த ஃபார்மேட் பெயிண்டர்ன்ற டூல் வந்து இந்த டாப் லெஃப்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்களா? ஃபார்மேட் பெயிண்டர்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிக்கணும். எந்த செல்லுலேருந்து காப்பி பண்ணணுமோ அங்கே வச்சுக்கிட்டு கிளிக் பண்ணணும். இது எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ அங்கே போயிட்டு கிளிக் பண்ணிடணும். அவ்வளோதான், 2 ஸ்டெப்பு தான். எங்கே இருந்து காப்பி பண்ணணுமோ அங்கே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இது 4த்துக்குமே அப்ளை பண்ணணும்னா இது நான் 4த்துக்கும் இது பண்ணேன்னா 4மே மாறிடும். புரியுதுங்களா? இது கரன்சிக்குன்னு மட்டும் இல்லை, இப்போ நம்ம டேட்டுக்கே போயிடலாமே. இப்போ இது வந்து டேட் ஃபார்மேட்டு, நமக்கு தேவையான கரெக்டான ஃபார்மேட்டு. இங்கே போயிட்டு ஃபார்மேட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இங்கே தப்பான ஃபார்மேட்டில் இருக்கு இல்லைங்களா, இங்கே கிளிக் பண்ணனா இந்த ஃபார்மேட் வந்து இங்கே காப்பி ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்பர், டேட் அண்ட் கரன்சி ஃபார்மேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம். அண்ட் கரெக்டாக இருக்க ஃபார்மேட்டை வச்சு எப்படி தப்பாக இருக்க ஃபார்மேட்டை ஜஸ்ட் சிம்பிளாக காப்பி வச்சு ஃபார்மேட் பெயிண்டரை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுத்தையும் பார்த்துட்டோம். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம ட்ராப் டவுன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு டேட்டாவை எப்படி வேலிடேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை.